நம்ம இருக்கிறாரு பாருங்க கேப்டன் விருகம்பாக்கம் அதோடைய இடத்த வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது அந்த இடம்லாம் சாக்கடைகளும் ஒரு கரண்ட் எதுவுமே இல்லை. அந்த இடத்த வந்து கரண்ட்டை கொடுத்து அன்றைக்கி காவாலாம் கிளியர் பண்ணி இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கேப்டன் வந்து நம்ம பண்ணி கொடுத்தார். அன்றைக்கி கேப்டன் வந்து கேப்டன் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம கலைஞர் வந்து செஞ்சு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் பொன் விழா ஆண்டு 50ஆம் ஆண்டு பொன் விழா ஆண்டு வந்து கலைஞருக்காக நம்ம கேப்டன் எடுத்தார். எல்லாம் எடுத்து கேப்டனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஆணையிட்டால் படம் எடுத்தாலும் சரி, சிறையில் பூத்த சின்னமலர் பார்த்தீங்கன்னா சோப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருப்பார். அதில் பக்கத்தில் எஸ்எஸ் சொல்லுவார், அண்ணன் வந்து கருப்பு கண்ணு சோப்பு, கருப்பு சோப்பு உடம்புல கலந்துருக்குன்னார். சினிமாவை பொறுத்தவரையிலும் திமுக அடுத்தபடி வந்து திமுகவுடைய புகழை போட்டுற மாதிரி தான் கேப்டன் வந்து இருந்தார். திமுக நாங்களாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சிருப்பேன். நான் அந்த பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை, அதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து சிறையில் பூத்த சின்னமலர், நல்ல படம் அது நானே ராஜா நானே மந்திரி. அந்த படத்துக்கு திமுக கலர்லேயே நான் போஸ்ட் அடித்தேன். என்னோடய குடும்பம் பரம்பரை திமுக குடும்பம் தான் என்னோடய குடும்பம். அப்படி இருந்தால் நான் திமுக குடும்பத்தில் இருந்தார். நான் முதல் தலைவர் வந்து 2005க்கு முன்னாடி மன்றத்தில் வந்து கொடி அறிவித்தார். தீபம் புரட்சி தீபம் கொடி அறிவிச்சுன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் போட்டு இந்த கேட்டு இருக்கும். கேப்டன் அந்த தீபம் சின்ன போட்டோன்னே உதயசூரியன் கேட்டை பிடுங்கி தூக்கி போட்டேன். பரம்பரையாக இருந்த திமுக குடும்பம் உதயசூரியன் கேட்டை தூக்கி போட்டு தலைவருடைய புரட்சி தீப கேட்டு தான் என் வீட்டு வாசலில் வச்சேன். கட்சி முக்கியம் கிடையாது, தலைவர் கேப்டன் தான் முக்கியம். தலைவர் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்து வேலை. அதுதான்டா தொண்டனுடைய வேலை, உண்மையான தொண்டனுடைய வேலை. நீ வந்து இன்றைக்கி வந்து இடையில் வந்து ஒரு நடிகர் சொல்கிறாரு, நான் வந்து 25 வருஷமாக இருந்தேன், 40 வருஷமாக இருந்தேன். தவறு, முழுக்க தவறு. 40 வருஷமாக இருந்தவன் நான். நீ வந்து என்றைக்கு வந்த ரமணா படம் 2003 வந்து ரமணா படம். ரமணா படத்தில் நடிக்க வந்த ஆள் நீ. மிஞ்சி போனால் 20 வருஷம் கூட ஆகலை. ரமணா படம் வந்து அதுக்கப்புறம் 2005 கட்சி ஆரம்பிச்சோன்னே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் உனக்கு வந்து கலை இலக்கிய பொறுப்பில் கொடுத்தாங்க. உனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன வேலை செஞ்ச? தொண்டர்களுக்கு வந்து நாங்கள் செலவு பண்ணி உன்னை கூட்டுப்போம், நாங்கள் உனக்கு செலவு கொடுப்போம். அதெல்லாம் மறந்துட்டு இன்னும் கட்சிக்காக வச்சா என்ன மதிக்கலை மரியாதை சொல்லிட்டு தவறான வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. தவறை திருத்திங்கள். நாமளும் ஒரே தட்டில் ஒன்றா சாப்பிட்ருவோம், நீங்களும் என்னாலும் ஒன்றா சாப்பிட்ருவோம். அந்த நினச்சி நான் அவங்களை வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவருடைய பாணிக்காக நான் இருக்கேன். இருப்பினும் நீங்கள் அங்கே போயிட்டு என்ன வார்த்தை சொல்லியிருக்கீங்க? பேப்பரை வந்து எடப்பாடியார் கொடுத்துருக்காங்களாம், அந்த இதில் வந்து டேட்டு 4 போடல. அப்போயே உங்களுக்கு தெரியல சீட்டிங். எடப்பாடி ஒரு சீட்டிங் தெரியல. எந்த பைத்துக்கான டேட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து அந்நியார் கேள உங்கள் மேலே தான் தப்பு, அந்நியார் மேலே குறை சொல்லிட்டா. டேய் அவன் பண்ணதே சீட்டிங் தானே. 11 வருஷமாக அவன் பின்னாடி நாங்கள் உழைச்சோம், நாய் மேலே உழைச்சோம். போன எம்பி எலெக்ஷன் உன்னை சீன்றதுக்கு ஆள் எவனா இருந்ததா? ஏடிஎம்கே சீன்றதுக்கு ஒரே ஒரு கட்சி வரல, ஓடி போயிட்டான் எல்லாரும். பாமகலேருந்து எல்லாருமே பிஜேபி பக்கம் ஓடிந்தான். ஏசி சண்முகத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற அவன் கூட்டணியில் இருக்க மொத்த பேரும் பிஜேபி தான் பிஜேபி டயர் தான் நக்கிட்டே இருந்தானுங்க. அவனுக்கு உனக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து தூங்குறது இந்த தேமுதிக எங்கள் புரட்சி அந்நியார் மட்டும்தான். இன்றைக்கி இதே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மக்களவை தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். 9 மணிக்கு 9 மணிக்கு 10 எம்பி எகிரிட்டான். உங்கள் கட்சியில் இருக்க எம்பி ஓடிட்டான். அந்த ரிசல்ட் வாக்குன்ற பூத்துலேயே ஆள் இல்லை. 11 மணிக்கு டோட்டல் க்ளோஸ். 39 எம்பியும் ஓடிட்டான். 30 பேரில் 30 பேர் ஓடிட்டான். ஆனால் கடைசி சாயங்காலம் 5 மணி வரலாம் கவுண்டர் கொடுத்தா ஒரே தலைவன் விஜய பிரபாகரன். இந்த நன்றி உனக்கு உன் கட்சி அன்றைக்கே நீ நினச்சிருந்தா ராஜேந்திர பாலி ஈவினிங் 5 மணி வரலாம் கவுண்டர் கொடுத்தா அவனுக்கு ஒரு 5 பேர் வந்து நீ கவுண்டர் கொடுத்து எங்களை ஜெயிக்க வச்சிருக்கலாம். நீ நினச்சா எங்கே ஜெயிச்சா தேமுதிக நம்மளோட பெருசாக எடுப்போம்னு சொல்லிட்டு நீ வந்து எங்களை பற்றி பேசுகிற. உன்னுடைய நிலைமையை வந்து அதோகதி நிலைமை வந்து நீ வந்து எங்களை வந்து ஐசியூலேருந்து கட்சி 1/2% கட்சி சொல்ல. டேய் 5 மணி வரலாம் எம்பி எலெக்ஷன் நாங்கள் தாண்டா முன்னாடி நின்றுந்தோம். எந்த டிவியில் பார்த்தாலும் விஜய பிரபாகரன் முன்னிலை ஏதாவது ஒரு அதிமுக முன்னிலை எந்த டிவியில் வந்து எம்பி எலெக்ஷனில் என் தலைவனை பார்த்து நீ என் கட்சியை பற்றி ஏளனமாக பேசுவோம். நீ யாருன்ற வரப்போகிற இந்த எலெக்ஷன் வந்து எங்களை பற்றி அவ்வளோ ஏளனமாக பேசுகிற நீ. எங்கள் அந்நியார் போகிற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அலையா கடல் அலையை போல் வருது. பார்த்தோன்னே வயிறு எரியுது. உன்னுடைய வயிற்றுச்சு தான் தமிழ்நாடு முழுதும் நான் தேடி சொல்லிட்டு அந்நியார் சொல்கிறாங்க. அதனால் வந்து தலைவரை வந்து யாரும் ஏளனமாக நினைக்காதீங்க. கேப்டன் இன்னும் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு தொண்டனுடைய உணர்விலும் ரத்தத்திலும் கலந்து கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அதே போன்று நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 11 வருஷம் முன்னாடி உழைச்சோம். எங்களுக்கு ஒரே ஒரு மரியாதை ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி கொடுக்கல. இன்றைக்கி தமிழகம் மொத்தம் ராஜ்யசபை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. நீ வந்து சிங்கிள் டிஜிட்டல் தரேன்னு இன்றைக்கி 10 தொகுதி கொடுத்து எங்களுக்கு சூறாவளி பிரச்சாரம் போல் இறங்கி பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. நீங்கள் இதுவரைலாம் நாங்கள் இத்தனை 9 வருஷம் 11 வருஷம் இவங்களோட இருந்து அந்த மாதிரி இவங்க வேலை செய்யலை. அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன் எங்கள் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்பி வேட்பாளர் நல்ல தமிழ் இருக்கிறார். அந்த சோழவரம் ஒன்றியம் அந்த தொகுதி வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுறான் ஏடிஎம் ஒரே ஒரு பூத்து கூட போடாமல் அவன் வந்து சொந்தமாக ஒரு கார் வாங்கி ஓடிட்டான். நம்ம துட்டில் வந்து கார் வாங்கிட்டு போனான் அந்த வேட்பாளர். ஆனால் நம்ம வந்து அந்நியார் வந்து சொந்த உழைப்பில் கார் வாங்கினா அது ஒரு ஏவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மூர்த்தி வார்டிலே அவரே ஓட்டு கம்மியாக வாங்கினார். இன்றைக்கி வந்து பால் வளத்தில் வந்து கேப்டன் முதல் திட்டார். மண்டபத்தை அடிச்சுட்டு மண்டபம் அடிச்சது ரைட்டு தப்பு நாங்கள் ஏற்றுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு மனசு ஆதங்கம் தான் இருந்தது, கேப்டனுக்கு ஆதங்கம் தான் இருந்தது. இதே வடிவில் வந்து திட்டா கேப்டன் பற்றி. ஆனால் கேப்டன் வடிவில் திட்டினா கூட கேப்டன் என்ன சொன்னார்?
கரெக்டாக எதிர்கட்சி தலைவர் வாங்கினா வீட்டுக்கு போகும்போது கூட இருக்க 2 நடிகர் வடிவல் கூட டேய் இங்கே வாங்கடா காரை ஏற்றுற மாதிரி போயிட்டு 2 பேரும் இங்கே வாங்கடா காமெடியாக பார்க்க முடியல வடிவலை நடிக்க சொல்லடா அப்பேற்பட்ட தலைவர் கேப்டனு துரோகம் பண்ணணும் கூட அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடிய தலைவர் நம்ம தலைவருடைய வழியிலேருந்து வந்தால் அந்நியார் அதே மாதிரி தானே பண்ணுவாங்க நீ எப்படி மாற்றமாக எதிர்பார்க்கலாம் நம்மளை மதிக்காத நம்மளை முதல்ல குத்துறோம் முன்னாடி ஏன் போகணும்னு ஆசைப்படுறீங்க நம்மளுடைய கொள்கை தலைமைச் செயலகத்தில் நம்மளுடைய தலைமைச் செயலகத்தில் நம்மளுடைய கட்சி எம்எல்ஏ சட்டசபையில் போய் நம்ம எம்எல்ஏ உட்காரணும் பார்லிமெண்ட்டில் இதுவரை நம்ம 22 வருஷமாக நம்ம போக முடியல இன்றைக்கி பார்லிமெண்ட் திமுக நம்மளை அமைச்சிருக்கிறாரு சுதீஷ் அவர்கள் அமைச்சிருக்காங்க அதே போன்று எம்எல்ஏ தம்பி இந்த வரப்போகிற 2020 தம்பி தம்பியுடைய கால் அரியணையில் ஏறணும் அதுக்கு உறுதுணையாக இருப்போம் சொல்லிட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்